வணக்கங்கண்ணா, சௌக்கியமா இருக்கீங்களா? நான் தானே உங்க முத்துக்குமாரசாமி பேசுறேங்கண்ணா. வேற ஒன்றும் இல்லைண்ணா, எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஓட்டு போட்டிருப்பீங்க. யாருக்குண்ணா போட்டீங்க? கேட்குறது நல்லா இருக்காது, மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு போட்டிருப்பீங்க அப்படிதானே. ஆனால் வேற ஒன்றும் இல்லை, நம்மளும் கொஞ்சம் நிகழ்ச்சியை மாற்றி பண்ணி காமிக்கலாமே அப்படின்னு பார்த்தோம்னா வேற ஒன்றுங்களா. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைமை தேர்தல் அதிகாரி, தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி, அவர் என்ன செஞ்சு விட்டாருங்கன்னா, நேற்று ஒரு சதவீதத்தை சொன்னாருங்கண்ணா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3% குறைச்சி சொல்லிவிட்டாருங்கண்ணா. இப்படி சொல்கிறப்ப எல்லா மக்கள்கிட்டையும் பெரிய குழப்பம் வந்துருச்சுங்க. என்னங்க தேர்தல் அதிகாரி இந்த குழப்பம் குழப்புறாரு அப்படின்னு. கட்டாயம் பாருங்கள், தேர்தல் அதிகாரி தெளிவாக இந்த விஷயத்தை நமக்கு புள்ளி விவரமாக சொல்லி ஆகணும். என்னமோ இன்றைக்கி 12 மணிக்கு சொல்கிறேன்னாருங்கன்னா, கடைசி வரைக்கும் சொல்லலைங்கண்ணா. இன்ன வரைக்கும் பாருங்கள், மணி 8-9 மணி ஆச்சு, இன்ன வரைக்கும் அந்த தகவல் எதுவும் வரலைங்கண்ணா. ஆனால் அது ஒரு பக்கம் கிடக்கட்டுங்கண்ணா. நம்ம இருக்கிறது எந்த பக்கம்னா, தேனி இருக்கு இல்லைங்கண்ணா, தேனிக்கு பக்கத்தில் கம்பங்கண்ணா, கம்பத்து பக்கத்தில் சுருளிப்பட்டிங்கண்ணா. நான் பிஜேபிக்காரங்கண்ணா. ஆமாம், ஐயா தவராசாவை சொன்னாங்கன்றதுக்காக நம்மளும் சுருளிப்பட்டி போய் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சோங்கண்ணா. அதை பற்றி இன்னொரு பதிவில் தெளிவாக சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பெரிய பிரச்சனை ஆகி போச்சுங்க. அவர் தான் நம்ம தலைவர் அண்ணாமலை இருக்கார் பாருங்க, அவர் பயங்கரமாக பேட்டியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூத்தில் 700 பேருக்கு இல்லைன்ட்டாகலாம், ஒரு பூத்தில் 100 200 இப்படிமா பார்த்தீங்கன்னா கூட்டி கழிச்சா ஒரு 1,00,000 பேருக்குங்க. 1,00,000 பேருக்கு ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. இதில் ஏதோ சதி இருக்குன்னு நினைக்கிறோம். என்ன சொல்கிறீங்க? அண்ணாமலைஜியே அதைத்தான் சொல்கிறார். ஏப்பா இது திட்டம் போட்டு பண்ணிட்டாங்க, இந்த 1,00,000 பேர் நம்ம கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவங்களை காலி பண்ணி விட்டாங்கல்ல, இது செல்லாது, திரும்பவும் இந்த எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிடுவார்னு நினைக்கிறேங்க. பயங்கர கோபத்தில் இருக்கார். கேஸெல்லாம் போடுவாங்க கட்டாயம். இல்லை பாருங்க, துபாயிலிருந்து வந்திருக்காங்க, அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க, 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி ஓட்டு போடுறதுக்கு வந்திருக்கிறாங்க, கடமையாற்றுறதுக்கு. இது பாருங்க, இந்த தேர்தல் கமிஷன் டபக்குன்னு கொஞ்சம் பேரை பிடிங்கி எறிஞ்சு 1,00,000 பேராங்க ஓட்டு போடாமல் இருப்பாங்க ஒரு தொகுதியில். என்னமோங்க ரொம்ப அநியாயம்ங்க. இந்த அநியாயத்தை கட்டாயம் தட்டி கேட்பார் எங்கள் தலைவர். ரைட்டுங்களா? இதே மாதிரி உங்கள் வயதிலாம் இருந்துச்சுனாலும் கீழே கமாண்டில் ஓடுங்க. அப்போ தானே எல்லாருக்கும் நான் சொல்ல முடியும். என்ன சொல்கிறீங்க நான் சொல்கிறது? ரைட்டு, நம்ம தட்டி கேட்கணுங்க. ஒரே ஒரு சந்தோஷங்க, தேனி மாவட்டத்தில் டிடிவி ஐயாவுக்கு குக்கர் சின்னத்தில் போடணும்னு நாங்கள் தாங்க ஓட்டு கேட்டுக்கு போனோம். எங்களுக்கு ஒரு சின்ன சங்கடம் ஒன்று இருந்துச்சுங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்காக ஓட்டுக்கு துட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் அவங்க கொஞ்சம் துட்டு கொடுத்து பழகினவங்களா குக்கருக்காரங்க, அப்படியே கொஞ்சம் சங்கடம் இருந்துச்சுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் துட்டு தர மாட்டோம்னு விட்டாருங்க. காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா பிஜேபி கட்சியோட கொள்கையே பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்க மாட்டோம்னு. அண்ணாமலை ஐயா அன்னைக்கே சொல்லி விட்டார்ல, கோயம்புத்தூரில் ஒத்த பயலுக்கு துட்டு தர மாட்டோம், ஒழுக்கமாக வேலையை பார்த்து செய்யணும்னு. நாங்களும் அப்படி தானுங்க ஆசைப்பட்டோமுங்க. கடைசியில் எங்கள் ஆசை உண்மையிலே நிறைவேறி போச்சுங்க. டிடிவி ஐயா ரொம்ப நல்லா இருக்கணுமுங்க. இந்த காலத்தில் இப்படி நல்ல மனுஷன்லாம் பார்க்க முடியாதுங்க. ஊருக்குள்ளே போய் கேட்க எல்லாம் எனக்கு கோயில் கட்டி கொடுத்துருக்காங்க, எங்கள் சமுதாயத்துக்கு அதை கட்டி கொடுத்துருக்காங்க, இதை கட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பெருமையாக பேசிக்கிருந்தாங்க. கடைசியில் பாருங்க, பெரிய துட்டு கொடுக்க மாட்டோம் ஓட்டுக்குன்னு சொல்லிவிட்ட உடனே எங்கள் கட்சிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமுங்க. என்ன காரணம்னா, இந்த பிஜேபிக்காரங்க துட்டு வாங்க மாட்டாங்க, துட்டு கொடுக்கவும் மாட்டாங்க, துட்டு வாங்கவும் மாட்டாங்க. அப்போ கூட கொஞ்சம் வேலை செய்கிறப்ப கொஞ்சம் மன வருத்தம் இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ கடைசியில் ஐயா சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷமுங்க. இப்படியே நாங்கள் கேமரா தூக்கிட்டு இந்த காமியாவண்டம்பட்டி போனோங்களா, அங்கே போய் அங்கே சரவணன்னு சொல்லி அவர் தம்பி, அவர் தானுங்க அங்கே ஒன்றிய பொறுப்பில் இருக்காங்க. அது ஒன்றிய பொறுப்பா அது என்னங்க? இல்லைங்க, ஊராட்சி தலைவராக இருக்காருங்க. ஆமாம், தம்பிகிட்ட போய் எங்க தம்பி ஓட்டெல்லாம் எப்படி போய்க்கிருக்கு, ஆளுங்க விருப்பமாக போடுறாங்களான்னு கேட்டோம் பாருங்க. ஆம்பளை ஆள் பூரா டக்குன்னு குக்கருக்கு போட்டுக்கிருக்காங்களாங்க, பொம்பளை ஆளுங்க கொஞ்சம் யோசனை பண்ணி போடுறாங்களாங்க. என்னங்க இது? சரி, அப்படி பாருங்க, உள்ள அரசியல்வாதிலேயே ரொம்ப அற்புதமான அரசியல்வாதி, நல்ல மனிதர், வல்லவர்னு பாருங்க அவர் நிரூபிச்சு விட்டாருங்க. அட என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் துட்டு தர மாட்டேன்னு
நம்மளும் பாருங்க நாளைக்கு நேர்மையான நம்மளும் போய் கேட்கலாம் பாருங்க, நல்லது கட்டதுக்கு அவர்கிட்ட போய் நிக்கலாம் பாருங்க, துட்டு வாங்காம இருந்தா. ஏனங்க 300 400 என்னங்க நடந்துட போகுது. ஆனாலும் மக்கள் பாருங்க சாரையா வந்து ஓட்டை போட்டு குமிச்சுட்டாங்க. குக்கர் தாங்க வெற்றி வரும், அதுல மாற்றம் இல்லை. சரி, பேசிக்கிட்டே போய்க்கு இருக்கும் பாருங்க, நேரம் ஓடி போச்சுங்க. எனக்கு தூங்குற டைம் ஆகி போச்சு. ஓகே. என்ற பையன் ஒன்று சொல்லுங்கப்பான்னு இருந்தான். அது என்ன தெரியுங்களா? அதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அப்பதானுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து நீங்க பார்க்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? தம்பிக்கா அதான் சொல்றேன், நம்ம எந்த வீடியோவில் சொல்றது இல்லைங்களா? ஆனாலும் பாருங்க 1 லட்சம் வியூவை தொட போறோமுங்க. ஆமா, அடுத்தவர் நீங்க உங்க கூட பேசுறப்ப 1 லட்சத்தை தாண்டி போயிடுவோங்க. 1 மாசத்துல 1 லட்சத்தை தொட்டிருக்கோம் அப்படின்றப்ப உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேனுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. ஓகேங்களா? அதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. கட்சி வளர்க்கணுன்றவங்க நம்ம பிஜேபி இந்த சேனலை எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க. நன்றி. இன்னொரு டைம் நம்ம சந்திப்போங்களா?